இப்போ அதே மாதிரி அண்ணாமலை லண்டன் பயணம் போயிட்டு வந்துட்டு ஏடிஎம்கே ஃபைல் விடுறதா ஒரு தகவல் இருக்கலாம். அதுல அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அன்னைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ரொம்ப ஒரு பர்டிகுலராக அவர் சொன்னார். இது வந்து திமுகவுக்கு மட்டுமே அப்படின்னு வந்து இதோட நிற்காது. இங்கே யாரெல்லாம் ஆண்டாங்களோ அவங்கள பற்றின தரவுகளை நான் எடுத்துகிட்டு வந்தால் தான் மக்கள் மத்தியில் எனக்கு என் மீதான நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரியான அவரோட இப்போ ப்ரெஸ் மீட் பேச்சுகளெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் இந்த வேலைகள்லாம் செய்திருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்திருப்பார். அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து இன் ஃப்யூச்சர் மேபி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். ஏன்னா இங்கே என்னென்ன மாதிரியான இப்போ ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருப்பி டிவிஎஸ்சி மூலிமா வெளியே வந்திருக்காங்க. என்றைக்கு ஒரு டிவிஎஸ்சி ஒரு கேஸை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்களோ அதன் பின்பே இடி வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது பிஎம்எம்எல்ஏ ஆக்ட் மூலிமா. அப்போது எது வேணாலும் நடக்கலாம், எந்த சமயத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு சில இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் மூவ் எடுத்து ஏடிஎம்கே போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலிமா பிஜேபி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுவாக இயற்கையாக அமைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பிஜேபி வந்து கை கொடுத்து தூக்கி விடாதுன்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. இவ்வளோ முன்னெடுப்புகள் இவ்வளோ விஷயங்கள் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் பண்ணாலும் மற்ற மாநிலங்களில் இடம் பிடிச்ச மாதிரி ஏன் இன்னும் இடம் பிடிக்க முடியல? வெறும் வாக்கு சதவீதம் தான் வந்து உயர்ந்திருக்கு. 2026 தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்க? இன்னமும் பிரதான கட்சிகளாக திமுக அதிமுக தானே எல்லாரும் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கு. ஏன் பாஜக ஒரு நல்ல ஒரு இடம் பிடிக்க முடியல? இல்லை, வர்றாங்க, மெல்ல மெல்ல வர்றாங்க. இப்போ நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இவங்க சொல்லுவாங்க எங்களோட ஓட் பேஸை வச்சு தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு ஏடிஎம்கே சொன்னாங்க. எப்படி உண்மையாகும்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு? கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதி வந்து வேலுமணி, எஸ்பி வேலுமணியோட சட்டமன்ற தொகுதி. அங்கே எந்த கட்சி 2ஆம் இடத்தை பிடிச்சிச்சு? கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதிமுகக்குன்னு ஓட்டு போட்டவங்க எங்கே இருக்கிறாங்க? பிஜேபி அதிகமாக இந்த தொகுதியெல்லாம் ஓட்டு வாங்குதுன்னா யாரோட ஓட்டை வச்சு ஏடிஎம்கே சீட்டு வாங்குச்சு அங்கெல்லாம்? ஆமாம், சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு, ப்ரோ நேஷனலிஸ்ட் ஓட்டு வச்சு தான் இவங்களுக்கு வாக்குகள் கிடைச்சது. இதற்கு முன்பு பிஜேபியை நம்பி பெருமளவு வாக்களிக்க தயங்கின மக்கள் இன்று அண்ணாமலை தலைமையில் ஏற்ற பிறகு, திரு மோடி அவர்களின் தலைமையின் கீழ் கட்சி வந்த பிறகு அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இங்கே பிஜேபி வந்து தன்னோட இருப்பை வந்து தொடர்ந்து அரசியல் களத்தில் காட்டிக்கொண்டே இருப்பதின் விளைவு தான் இன்றைக்கி வந்து இது நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஏன் அது அப்படி இல்லை அப்படின்னா, தன் இருப்பை வந்து பிஜேபி ஒரு முக்கியமான பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான், அதுவும் ஒரு ஹிந்துக்களுக்கான பிரச்சனை, ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் மட்டுமே அதோட இருப்பை வந்து மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டே இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்குமே பிஜேபி ரியாக்ட் பண்ணுறாங்க. களத்தில் நின்று களம் காண்றாங்க, அதை பற்றின ஒரு விவாதத்தை உண்டாக்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எமர்ஜ் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி இருக்குது பிஜேபி. நீங்கள் அண்ணாமலை என்ன சொல்லுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இது எல்லாமே பிஜேபியோட வளர்ச்சியை வந்து காட்டுது. அதனால் ஏடிஎம்கே ஜெயித்த சில தொகுதிகளிலேயே பிஜேபி ஓட்டர்ஸ் அதுக்கு மெயின் காரணமாக இருந்திருக்காங்கன்றதும் இந்த எலெக்ஷனில் ரிசல்ட்டில் தெரிய வந்திருக்கு. இதனால தான் அதிமுக மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பு உண்டாகிட்டே இருக்குது. ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை போய் நேரடியாக சந்தித்து பேசுனதாக சொல்லப்படுது. எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது? எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் சொல்லியிருக்காது. முக்கியமான அமைச்சரோட தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுதுன்னா இது யோசிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? அப்போது எடப்பாடி அவர்களோட கணிப்பும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டவர்களோட கருத்தும் ரொம்ப பெரும் பாலும் குழியில கொண்டு போய் பிஜேபியிலிருந்து விலகினது சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தானே விலகினாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விலகினாங்க. இப்போ அந்த ஓட்டு கிடைச்சிருக்குதா? சிறுபான்மையினர் ஓட்டு ஏடிஎம்கேக்கு கிடைக்கலையே. அப்போ அந்த ஓட்டு பிஜேபிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் பல்லடம் சூலூர்களில் வந்து திமுகவுக்கு அடுத்து பாஜகவுக்கு போல்ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உக்கடம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம் இருக்குல்ல. ஆமாம், அங்கே அந்த ஓட்டு முக்கியமான வார்டில் பிஜேபி வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த இடம் எதுனா அந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான நடந்து முடிஞ்ச ஒரு இடம்னு கூட சொல்லப்படுது.
அந்த இடங்களில் திரு அண்ணாமலை அவர்கள் நம்பி இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போது அதிமுகவை எந்த ஒரு தரப்பு ஓட் பண்ணக்கூடிய மக்களும் நம்புவதற்கான சூழ்நிலை இப்போ இல்லை. அதை இழந்துட்டாங்க இப்போ ஏடிஎம்கே. ஆமாம், இந்த அரசியல் விவரம் தெரியாது. அப்ப இப்பயுமே ஏடிஎம்கேக்கு இப்ப எடப்பாடி வச்சு எந்த ஓட் பேங்க் வரதில்லை, ஜெயலலிதா வச்சும் எம்ஜிஆர் வச்சு தான் ஓட் பேங்க். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எந்தவித அரசியல் இதை பத்தின எந்தவித புரிதலும் இல்லாம பாரம்பரியமா இரட்டலை என்ற சின்னத்திற்கு வாக்களித்து வந்த வாக்காளர்கள் கொஞ்சம் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு கிரவுண்ட்ல. அப்ப எடப்பாடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட். அப்போ அதன் பின்பு அவருக்கு எடுக்கக்கூடிய அரசியல் கால்குலேஷன்கள் எல்லாமே தப்பா போயிருக்கு. ஒருவேளை அவர் மாற்றி செயல்பட்டா அவருக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு உண்டான வாய்ப்புகளே அமையல. இப்போ சமீபத்தில் நடந்த செயற்குழுலேயே என்ன தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, எதையுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி தானே 9வது தீர்மானம் இருக்கு. அவரு தான் எல்லா அதிகாரத்துக்கும் அவரு தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான தீர்மானங்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 அமைச்சர்கள் போய் பேசியதற்கு உண்டான எந்த ஒரு வெளிப்பாடுகளுமே வெளியே தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. எடப்பாடி அவர்களே போய் கள ஆய்வு கூட்டங்கள் நடத்துகிறப்போ ஒரு பூத்துக்கு 10 பேர் அதிமுகவில் இருக்கிறாங்க, அவங்களே ஓட்டளிக்கலையே ஏன்னு போய் கேட்டிருக்கிறாரு. இதை போய் நீங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா தலைமை மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செஞ்சால் தான் அங்கே ஓட்டு விழுவோம். அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு சோர்வடையக்கூடிய மனநிலை இருக்கிறப்போ அவன் எப்படி பூத்தில் இறங்கி கிளை லெவலில் இறங்கி வேலை செய்வாங்க? அவ்வளோ பெரிய அமைப்பு பலம் உள்ள ஒரு கட்சி இந்த அளவுக்கு போனது ஒரு தமிழ்நாடு மக்களுக்குமே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடையாது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களோட எழுச்சிக்கு அப்புறம் அவர் நின்று கேள்வி கேட்கறதுனால சில நன்மைகள் நடைபெற்று வருது. அதை வச்சுட்டு மக்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. India's number 1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.